உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன? எத்தனை காளைகள், எத்தனை காளையர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை காலை 7 மணிக்கு துவங்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விழா ஏற்பாடு மேடை, பார்வையாளர்கள் மேடை, வாடிவாசல் அனைத்துமே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 220 டன் சவுக்கு மரங்கள் அமைக்கப்பட்டு மாடு வரும் நிலையங்களில் பாதுகாப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் அனைத்தும் 90% நிறைவேற்றுள்ள நிலையில் வாடிவாசல் விலைமடை பார்வையாளர்கள் அனைத்துமே தயார் நிலையில் உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முதல் பரிசாக காரும், சிறந்த விளையாடிய காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை காலை துவங்க உள்ள போட்டியினை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி இருக்கின்றனர். இந்த போட்டியில் சுமார் 800 முதல் 1000 காளைகள் போட்டியில் தயார் நிலையில் அனுமதிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த போட்டியானது ஒவ்வொரு சுற்றுக்கும் 70 80 வீரர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது 10க்கும் மேற்பட்ட சுற்றுகள் நடைபெறும். காலை 7 மணி முதல் மாலை வரை நடைபெறும். இந்த போட்டியினை காண்பதற்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பார்வையாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் விழா மேடையிலிருந்து வாடிவாசல் வரை அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு அடிபடும் வீரர்களுக்கு மற்றும் பார்வையாளர்களுக்கு உடனடியாக மருத்துவ வசதி செய்யவும் 108 ஆம்புலன்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பகுதியிலிருந்து அவனியாபுரம் பகுதியில் திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இங்கு வரக்கூடிய வாகனங்கள் வெள்ளக்கல் வழியாகவும் மாற்றி விடப்பட்டுள்ளது. மேலும் அவனியாபுரம் பைபாஸ் சாலையில் செல்லுமாறும் செய்யப்பட்டுள்ளது. அவனியாபுரம் போட்டிக்கு வரக்கூடிய காளைகளானது வாகனங்கள் அனைத்துமே மதுரை திருப்பரங்குன்றம் முத்துப்பட்டி பகுதியில் காளைகளை இறக்கிவிட்டு அவர்கள் காளைகள் அனுமதிக்கப்பட்ட பின்பு அவனியாபுரம் செல்லும் விமான நிலைய சாலையில் பெருங்குடி அருகே தங்கள் காளைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியானது வெகு சிறப்பாக தமிழர்களின் அடையாளமாக காணப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியானது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு மாதம் தை திங்கள் அன்று முதல் நாள் நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பாலமேடு ஜல்லிக்கட்டு, அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, மதுரை மாவட்டத்தில் 3 ஜல்லிக்கட்டுமே மிக சிறப்பாக நடைபெறும். பாலமேடு ஜல்லிக்கட்டில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ளதாகவும் காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலும் சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி முதல் குறுகலான இடம் என்பதாலும் சில தகவல் தெரிவிக்கின்றன. எனவே இந்த பகுதியில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் அடையாளமாக மதுரை மாவட்டத்தில் 3 ஜல்லிக்கட்டுமே மிக சிறப்பாக நடைபெறும். தொடர்ந்து கலந்து கொள்ளும் வீரர்கள், மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர் அனைவருக்குமே விழா கமிட்டி தமிழக அரசு சார்பில் சிறப்பான பரிசுகளும் வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள், இங்கு வரக்கூடிய வாகனங்கள், செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துக்குமே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழா மேடை அமைத்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விரைவில் நாளை காலை துவங்க உள்ளது. இதனை துவக்கி வைக்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைக்கின்றனர். விழாவில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினருக்கும் வருகின்றனர். பத்மநாபன். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.